ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நின்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காதலும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த எல்லா சுகங்களுக்காக, ஆரோக்கியங்களுக்காக, பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களுக்காக அவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவில் அழைக்கிற புதிய சுகாத்தின் ஆவை தந்தபடி நாடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அதிகாலையிலும் அவை தேடுகிறோம். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு என்ன மன்னா எங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ அந்த மன்னாவை கொடுத்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே என்ற பாடலை பாடலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு தூண்டே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கைகளை உயர்த்தி ஒரே நிமிடம், ஆண்டவரே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லுங்க. தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீர் அல்லவா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும். இன்றைக்கு யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ, அவசர உதவி வேணுமோ, யாருக்கெல்லாம் நல்ல செய்தி வரணுமோ, யாருக்கெல்லாம் நல்ல வேலை, திருமண வாழ்க்கை வேண்டுமோ, அதெல்லாம் அவளுக்கு தாரும். அவங்களை ஏமாற்றாதபடிக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தகப்பன் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இங்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைகள் படுகிற துயரத்தை நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு தகப்பன் இல்லாத ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து,
நல்லா கவனிங்க. இது சாதா லேமன் விசுவாசிகள் அல்ல, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அப்படின்னு அர்த்தம். தீர்க்கதரிசினா யாருன்னு தெரியும்? எலியா, எலிசா, அந்த மாதிரியான தீர்க்கதரிசிகள், ஊழியத்தை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று கொடுக்கிறவங்க. மழை வராதுன்னா மழை வராது, மழை வரும்னா மழை வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அக்கினி வரும்னா அக்கினி வரும். சாமுவேல் தீர்க்கதரிசி, எலியா ப்ரீஸ்ட், அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களாம் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். திருமணமாகாமல் மனைவி பிள்ளைகள் எந்த பந்தம் இல்லாத ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். இங்கு திருமணமான சில தீர்க்கதரிசிகளும் எலிசாவோடு இருந்தார்கள். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒருவர், ஒரு அம்மா, மனைவியா இருந்த ஒரு அம்மா வந்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். அவர் ஏன் கடன்பட்டார் என்றால், அவர் மனைவிக்காக கடன்படவில்லை, பிள்ளைகளின் திருமணத்திற்காக, படிப்புக்காக கடன்படவில்லை. அவர் ஏன் கடன்பட்டார் தெரியுமா? ஊழியத்து நிமித்தம் கடன்பட்டார். தீர்க்கதரிசிகளை போஷிக்க பணம் இல்லாத சமயத்தில் தீர்க்கதரிசிகள் ஆகாப்பு, எசபேல் போன்ற அரசிகள் காலத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற சூழலில் அவர்களை குகைகளிலே வைத்து, அவர்களிலே வீடுகளிலே வைத்து ஒளித்து வைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்து பராமரித்து வந்தவர்களில் இவர்கள். ஒரு மிக முக்கியமான ஊழியம் இது. அப்பேற்பட்டவனுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை என்னன்னா, அவன் இறந்து போகிறான். அநேக தீர்க்கதரிசிகளும் கர்த்தருக்கு பயந்தவர்களும் ஊழியக்காரர்களும் கடன்பட்டு அந்த வேதனையிலே இறக்கிற செய்தியெல்லாம் நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். சிலரில் உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அது உண்டு. இறந்து போகிறான். எதற்காக? ஆண்டவருக்காக செய்தது நிமித்தம், ஆண்டவருக்காக தம் ஆசிகளை விற்று கடன் வாங்கினது நிமித்தம் இழந்து போனான். அதான் உண்மை. நான் ஏதோ எக்ஸாஜரேட் பண்ணி பேசலை. ஏதோ மற்றவர்களுக்காக அல்லது கல்யாணத்துக்காக, வீட்டுக்காக கடன் வாங்கி அவன் ஏன்னா அவ்வளவு என்ன கேட்குறா, எப்படி கேட்குறா, அவ போல்டா வந்து கடமைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கேட்குறா. இங்கே என்ன பிரச்சனைன்னா, அந்த 2 பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகள், அடிமைகளாக போகிறார். இப்போ ஊழியக்காரருடைய பிள்ளைகளும் சரி, மற்றவருடைய பிள்ளைகளும் சரி, கடன் இருந்தால் அந்த தகப்பன் படுகிற பாடு இருக்குல்ல, வேதனை இருக்குல்ல, அது மனைவிக்கு கூட தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஜீவன் அழிந்து கொண்டே போகும். அவன் மரித்து கொண்டே இருக்கிறான் அர்த்தம். இறந்த சடலமாக தான் இருக்கிறான். உயிருள்ள ஜடமாக தான் நான் வாழ்கிறான். இன்றைக்கு நிலைமை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு பல ஊழியர்கள் இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. பல ஊழியக்காரர்கள் உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. யாரிடத்திலும் போய் கேட்க முடியாமல், அவளுக்கு அது விருப்பமும் இல்லை. ஆனாலும் டிட்டோரியேட் ஆகிட்டு கொண்டே இருக்கிறான். எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள் வீட்டில் ஒரு ஒன்றும் இல்லை என்றார். அப்போது அவன், நீ போய்
உன் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை எடுத்து வை என்றார். அவள் அவ்விடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்திலே கொடுக்க அவைகளிலே வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றார். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தன்னுடைய மனுஷனுக்கு அதை தேவனுடைய மனுஷனுக்கு அறிவித்தார். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இதுதான் ஆண்டவர் பைபிளில் நிறைய இடங்களில், இன்னைக்கு அதை பற்றி தான் பேசணும்னு சொன்னேன். யாருக்கெல்லாம் ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார் என்று சொன்னார், உண்மையாக ஃபர்ஸ்ட்டு நம்ம தொடர்ந்து அதை பார்க்கலாம். யாருக்கு ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார் என்று சொன்னார், கணவனை இழந்தவர்களுக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட்டு தகப்பனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, உங்களுக்கு தகப்பன் இல்லை என்று நீங்கள் கலங்க வேண்டாம். கைவிடப்பட்டவள் என்று நினைக்க வேண்டாம். இனி அழுது கொண்டிருக்க வேண்டாம். சிருஷ்டிகரே உங்கள் நாயகன் என்று ஏசாயால வாசிக்கிறபடியே அவரே உங்களுக்கு தகப்பனும் தாயுமாக அவர் இருக்கிறார். இன்னும் ஒரு பகுதியை நான் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தார். அவன் தேவனுக்கு மதியாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவரிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். இன்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து, நமக்கு இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் ஏன் பொறுமையா இருக்கிறார் என்றுதான் பிரச்சனை. கேட்டுனே இருக்கிறோம், கிடைக்கவே இல்லை. அப்போ நம்ம ஒரு நிலைக்கு வந்துடுறோம். என்ன நிலைக்கு? அவ்வளோதான், ஆண்டவர் கொடுக்க மாட்டார் என்று நாம் ஸ்டாப் பண்ணுறோம். ஜெபத்தை கேட்பதை விட்டு விடுகிறோம். அவரை அலட்டி கொள்வதே இல்லை. ஆனால் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டாம். நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அப்போ அந்த கடைசி சென்டென்ஸை வந்துட்டோம். நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்திலே நியாயம் செய்கிறேன். கடைசியா இப்படி முடிக்கிறார், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று அவர் சொன்னார். நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து நியாயம் தீர்ப்பார். 2 விதவைகளை பார்த்தோம். இன்னொரு விஷயத்துல உங்க பரமபிதா
பரமபிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி? பிதானா அப்பா, பரமண்டில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதா எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆதியிலிருந்து அவரை நாம பிதாவாக தான் பார்க்கிறோம், அப்பாவாக பார்க்கிறோம். அந்த இன்டிமெசி ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பா நம் பிள்ளைகளுக்கு ஒரு காலம் துரோகம் பண்ண மாட்டார், கைவிடவும் மாட்டார், பாதுகாக்காமல் விட மாட்டார், பராமரிக்காமல் விட மாட்டார், எதிர்காலத்தை கொடுக்காமல் விட மாட்டார், அழிவிலிருந்து காப்பாற்றாமல் விட மாட்டார், அவமானத்திலிருந்து நிந்தையிலிருந்து அவளை வெளியே வர கொண்டு வர அவர் ரொம்ப நம்மை விட பெரிய ஆசைப்படுவார். எனவே நாம் கலங்காமல் நம்ம பரம பிதாவிடத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சொல்லுவோம். அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிறோம், ஜெபிப்பதை நிறுத்தி இருக்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படி நீர் உவமையை கொடுத்தீர். உங்களுக்கு தெரியும், பொறுமையோடு நீங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து தான் போவோம். ஆனால் இன்றைக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம், சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். பழைய ஏற்பாட்டில் எலிசா சொன்னார், கடனை அடைத்து மீதம் வைத்து ஜீவனம் பண்ணு. இந்த வெறுமையான பாத்திரம் நிறைந்து வழிந்தது. அந்த கைம்பெண் ஆகிய தீர்க்கதரிசியின் மனைவியின் வாழ்க்கையில, இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில அற்புதம் செய்தவர் இன்றைக்கு நம் மத்தியிலே செய்ய விரும்புகிறார். அந்த விதவைக்கும் இந்த விதவைக்கும், புதிய ஏற்பாட்டில் விதவைக்கும் நியாயம் செய்தவர், அற்புதம் செய்தவர் நம்முடைய குடும்பங்களிலும் அவர் செய்வார். தகப்பன் சரியில்லை என்று யாரும் எண்ணாதீங்க. ஒருவேளை தகப்பனே நான் சரியில்லைன்னு நினைக்காதீங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். நம்ம பலவீனத்தோடு பிறந்திருக்கிறோம். ஆனால் ஃபுல் ஹோலி, பர்ஃபெக்ட், பாவமில்லாத ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதை சீக்கிரத்திலே அவர் நமக்கு நியாயம் செய்வார். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் கொடுக்கிற இந்த கடைசி வாக்குத்தத்தம் அதை சீக்கிரத்திலே நீங்கும். இந்த லேசான உபத்திரம் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன். பொறுமையோடு கூட இருந்து நியாயம் விசாரிக்காமல் இருப்பேனோ நிச்சயமாக செய்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும். கர்த்தர் புதிய புதிய காரியங்களை வாழ்க்கையில திறந்த வாசலை கொடுத்து செய்யட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ.